ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரெவ் ஜர்னல். எனக்கு காரில் அலாய் வீல்ஸ் மாற்றணுன்றது வந்து ரொம்ப நாள் ஆசை. ஈவன் தோ அந்த ஸ்டாக் வீல்ஸு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் ஸ்டில் 7-8 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ மாற்றிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அதனால் நிறைய என்னென்ன அலாய் வீல்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய டிசைன்ஸ் பார்த்தேன், நிறைய ரெப்ளிகாஸ் இருந்துச்சு. சிலதெல்லாம் நல்லாயிருக்கும், நம்ம கார் சைஸுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சிலது ரொம்ப வெளியில் தள்ளிட்டு நிற்கும், அந்த அலைன்மெண்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அலாய் வீல் சூஸ் பண்ணுற சாதாரண விஷயம் இல்லை மக்களே, நிறைய விஷயம் பார்க்கணும் அதில். அதனால் நான் என்னோடய ஸ்கோடா ரேபிட் கார் கம்யூனிட்டிலேயே நிறைய சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். யார் என்னென்ன அலாய் வீல்ஸ் போட்டிருக்கா, அது எப்படி இருக்குது காருக்கு, அதனால் அவங்க என்னென்ன ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நான் சூஸ் பண்ணது தான் இந்த லென்சோ ஜேகர் டைனா அலாய். இதிலே வந்து டைனா 2ன்னு இன்னொரு மாடலும் இருந்துச்சு. பட் அது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கல. அது வந்து ஏதோ நடுவில் அலாய் அந்த ஸ்போக்ஸுக்கு நடுவில் ஏதோ வாட்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு. ஸோ அது வந்து நான் அதனால் அதை ப்ரிஃபர் பண்ணல. பட் இந்த டிசைன் பேசிக்கலி பார்த்திங்கன்னா வந்து இது ஃபேமஸ் பிபிஎஸ் அலாய் வீல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அலாய் வீலோட கொஞ்சம் ரெப்ளிகா மாதிரி தான் இருக்கும் இது. பட் இதுவும் ஒரு பிராண்டடான கம்பெனியால் லென்சோ. ஸோ இது ஸ்டாக் வீல்ஸோட கொஞ்சம் லைட் வெயிட் தான். ஒரு 1 or 2 kg பர் வீலுக்கு வந்து கம்மியாகும் நமக்கு டோட்டல் வெயிட்லேருந்து. இந்த வீலுன்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த என்ன பிரச்சனைனா என்ன கலரில் அலாய் போடலாம் அப்படின்ற ப்ராப்ளம். இது காரு ரெட்டுன்றதுனால வந்து எனக்கு இந்த ரெட் கலர் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அந்த டைமண்ட் கட் அலாய்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் பிளாக் அலாய்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா வந்து அது சில பேர் போடுறாங்க. பட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கல. ஏன்னா வந்து அது ஃபுல்லாக டயரோட மர்ஜ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அந்த அலாயோட ஹைலைட்ஸே தெரிய மாட்டேங்குது. அந்த ஸ்போக்கோட ஹைலைட்ஸ் எதுவுமே இருக்காது. டோட்டலாக தள்ளியிருந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக தெரியும் அந்த வீல் ஏரியாவே. ஸோ அதனால நான் வந்து பிளாக் வந்து ப்ரிஃபர் பண்ணலை. முதல்ல இது மேட் பிளாக்காக இருந்தாலும் சரி, க்ளாஸ் பிளாக்காக இருந்தாலும் சரி. இதில் வேறு என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா வந்து ஹைப்பர் சில்வர்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ இந்த அலாய் கலரை விட இன்னும் நல்ல ப்ரைட்டாக இருக்கும். இது நான் போட்டிருக்க வந்து Anthracite Grey. இதுக்கப்புறம் இன்னொரு டார்க் கிரே மாதிரி ஒன்று இருக்கும். அப்புறம் பிளாக் இருக்கும். அது தவிர வந்து அந்த கோல்டன் கலரில் இருக்கும் ஒரு அது பேர் வந்து காப்பர்னு நினைக்கிறேன் அது அந்த கலர் நேம். ஸோ இதெல்லாம் தான் கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. காப்பர் கூட எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக தான் இருந்துச்சு. பட் அது அந்தளவுக்கு லுக்காக எனக்கு ஃபீல் ஆகலை அந்த கலர் காம்பினேஷன். ப்ராபப்ளி அது ஒயிட் கலர் கார்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பட் எனக்கு வந்து அது அந்தளவுக்கு சூட்டான மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கல எனக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த ஹைப்பர் சில்வரும் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு கிரே கலர் டார்க் கிரே ஒன்று இருந்துச்சு. அதுவும் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், கொஞ்சம் பிளாக் ரேஞ்சுக்கு போன மாதிரி இருந்துச்சு. இந்த Anthracite Grey வந்து எனக்கு கரெக்டாக ஒரு ரொம்ப பிரைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் கரெக்டான கலரில் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த Anthracite Grey கலர் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ கலரை சூஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கே வாங்கணுன்றது சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நிறைய கடையில் கேட்டு பார்த்தேன். ஒருத்தர் ஒரு ப்ரைஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்டு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி வாங்கியிருந்தார். அவருமே வந்து வாங்கும்போது ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ப்ரைஸ் அதிகமாகிடுச்சின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி 2-3 கடையில் விசாரித்து கடைசியாக ஒரு கடையில் வாங்கினேன் நான் இந்த அலாய் வீல்ஸை. ப்ளஸ் வந்து பேசிக்கலி நான் அலாய் வீல் மாற்றணுன்னு நினச்ச ரீசனே வந்து டயர்ஸ் வந்து போயிடுச்சு. என்னோடய ஸ்டாக் டயர் வந்து குட்டியர். அது அந்தளவுக்கு ரொம்ப ஒன்றும் நல்லா இல்லை. பட் அது ஒரு 2018 2021 எண்ட் வரைக்கும் ஓட்டினேன். ஸோ அரௌண்ட் 40,000 kilometers. அதுக்கப்புறம் பல்ஜ் ஆகிடுச்சு ஒரு நாள். அதனால் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் இருந்ததுனால அதுக்கப்புறம் பைலட் ஸ்போர்ட் 4 எடுத்தேன். அது சூப்பராக இருந்துச்சு. க்ரிப்பு வந்து தாறுமாறு. பைலட் ஸ்போர்ட் 4 டயருமே வந்து ஒரு 40,000 kilometers ஓடிச்சு இன்னொரு 4 இயர்ஸு. அதுக்கப்புறம் அதுவும் மாத்திர நிலமை வரும்போது சரி இந்த டைமாவது அட்லீஸ்ட் வந்து அலாய் வீல்ஸோடு சேர்த்து மாற்றலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால் சரி இந்த டைம் முடிவு பண்ணிடுவோம், கண்டிப்பாக அலாய் வீலும் சேர்த்து மாற்றிடலான்னு சொல்லி தான் இப்போ அலாய் வீல் சூஸ் பண்ணி இப்போ இனி அடுத்த டயர் வந்து நான்
பைலட் ஸ்போர்ட் 4 தான் கேட்டேன். பட் அது ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. பைலட் ஸ்போர்ட் 5 தான் இருக்குன்னாங்க. அது இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பைலட் ஸ்போர்ட் 5 வாங்கியிருக்கேன். பட் இது சைஸ் பார்த்தீங்கன்னா 225/45 R17. என்னோடய அலாய் வீல்ஸுமே வந்து ஸ்டாக் வந்தது வந்து R16 இன்ச்சஸ்ஸு. இப்போ நான் மாற்றிருக்கிறது வந்து 17 இன்ச்சஸ் வீல். ஸோ இந்த காருக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து 17 இன்ச்சஸ் வரைக்கும் தான் போட முடியும். அதுக்கு மேலெலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய சஸ்பென்ஷன் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் மேலே ஆர்ச்சில் அடி வாங்குறது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் 17க்கு மேலே. இன்னும் ரொம்ப ப்ளஷ் ரைடு வேணும், உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னா 16லேருந்து நீங்கள் 15 போட்டுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ரைடு இருக்கும். பட் இது 17 வந்து ஆல்ரெடி எனக்கு 16லேயே ஸ்டிஃபாக தான் இருக்குது சஸ்பென்ஷன். ஸோ 17 போட்டதுனால எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸ்டிஃப் ஆகிடுச்சு, சஸ்பென்ஷன் ரொம்ப கடகடன்னு இருக்குது காரு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. பட் இந்த 225/45 செக்ஷன் டயர் வந்து க்ரிப்பு வந்து சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது க்ரிப்பு. கார்னரிங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் டிஜிட்டில் சாலிடாக எடுக்கலாம். 120 130 போய் திருப்பினாலுமே வந்து இன்னும் 10-20 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஸ்பீடில் போய் கூட திருப்பலாங்கிற அளவுக்கு க்ரிப் இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் அந்த டயரு. ஸோ PS5 ஆனால் ஒர்த்து தான். பட்டு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்தாக இருக்குது. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டி டிரைவிங் மட்டும்தான் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு PS5 நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். PS5 பேசிக்கலி ஃபார் ஹை ஸ்பீட் டிரைவிங். நல்லா என்தூசியாஸ்டிக்காக ஓட்டுவீங்க, ஸோ கார்னரிங்லாம் நல்லா ஹை ஸ்பீடில் எடுப்பீங்க அப்படின்னா மட்டும் இந்த டயர் எடுங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு நார்மல் மிஷலின் ப்ரைமசி எடுத்தால் கூட நல்ல கம்ஃபர்ட் இருக்கும். இல்லை வேறு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ PS5 பேசிக்கலி எடுக்கிறதே வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டுக்கு போகிறது தான். இதில் ஒரே ஒரு டவுன் சைடு என்னென்னா, இப்போ நல்லா டயர் வைட் ஆகிடுச்சதுனால மைலேஜ் கொஞ்சம் ஆப்வியஸ்லி அடி வாங்கிருச்சு. ப்ராபப்ளி ஒரு 1.5 km/லிட்டர் வந்து எனக்கு மைலேஜ் அடி வாங்குது. ஸோ அது நீங்கள் ரொம்ப பெருசாக அது உங்களுக்கு கன்சர்னாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து டயர் சைஸ் எல்லாம் ரொம்ப பார்த்து அப்கிரேட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து 1 km/லிட்டர் எனக்கு அடி வாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபுல் டேங்குக்கு வந்து கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர்ஸ் வந்து எனக்கு அடி வாங்கும். ஸோ அது நீங்கள் ரொம்ப பெரிய ஃபினான்ஷியல் இம்பேக்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வந்து அப்கிரேட் பண்ண வேண்டாம். நான் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் அது. பட் கார் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமும் நான் வந்து ஆசைப்பட்டதை பண்ணலன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் காரே இருக்காது. ஸோ அதனால் ஆசைப்பட்டதை பண்ணலான்னு சொல்லி நானும் அலாய் சேஞ்ச் பண்ணிட்டேன். யூஸ்வலாக நிறைய பேர் வந்து அலாய்ஸ் 17 இன்ச்சஸ் போனதுக்கப்புறம் காரை வந்து லோவரிங் ஸ்ப்ரிங் போட்டு லோவர் பண்ணிவிடுவாங்க. ஸோ தட் இன்னும் பயங்கர லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. காரு நல்லா லோ ஸ்லங்காக போகும் காரு. பட் எனக்கு வந்து ப்ராக்டிகாலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனக்கு. ஏன்னா இந்த கார் எடுத்து தான் ஃபேமிலியோட எல்லா இடத்துக்கும் போகிறது தான் என்னோடய டெய்லி டிரைவர். ஸோ நான் இதை வந்து ஷோ கார் மாதிரி நல்லா லோவர் பண்ணிவிட்டு ஆளை ஏற்ற முடியாமல் பின்னாடிக்கு ஃபுல்லாக லோட் பண்ண முடியாமலாம் இருந்துச்சுன்னா எனக்கு அது செட் ஆகாது. ஸோ அதனால் காரை லோவர் பண்ணல. பட் ஸ்டில் அந்த 17 இன்ச்சஸ் போட்டோடனே ஒரு நல்ல லுக் வந்துருச்சு காருக்கு. ஆனாலும் அந்த பழைய ஸ்டாக் அலாய்ஸை நான் மிஸ் பண்ணுறேன்னு தான் சொல்லணும். அது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த பிளாக் அண்ட் சில்வர், இந்த டைமண்ட் கட் அலாய்ஸ் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பட் இந்த வீல்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல ரக்கட் லுக் கொடுக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது கொஞ்சம் ரொம்ப லைட்டாக பாடியை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த கொஞ்சம் மேசிவ் லுக் இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த ஸ்போக்ஸ் வந்து ரோலிங்கில் வந்து நல்லா அப்படி ஷைன் ஆகி சுற்றுற மாதிரி இருக்கும். அது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இது மட் ஃப்ளாப்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அது பாடியை விட்டு ரொம்ப வெளில தள்ளி இருக்கிற மாதிரி தெரியாது. பட் நீங்கள் ஸ்டாக் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மட் ஃப்ளாப்போடு நல்லா உள்ளே இருக்கும், அந்த வீல் ஆர்ச்சுக்குள்ளே நல்லா தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து கரெக்டாக அப்படி ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் காரை லோவர் பண்ணேன்னா அந்த வீல் ஆர்ச்சும் வீலுமே கரெக்டாக அலைன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயம் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி தான் வீல்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்ச்சிலாம் அடி வாங்குமா என்ன ஏதுன்றது எல்லாமே பார்க்கணும் நீங்கள். லென்சோ ஆஸ் அ பிராண்ட் வந்து கார் கம்யூனிட்டியில் நல்ல ஃபேமஸ் தான், நல்ல ரெப்யூட்டட் பிராண்டு. ஸோ அதனால தான் நான் அதை சூஸ் பண்ணேன். நிறைய ரெப்ளிகா வீல்ஸ் இருக்குது. பட் எனக்கு வந்து ரிலையபிலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எங்கேயாவது போயிட்டு ரெப்ளிகா வீல்ஸ் போட்டு அந்த வீல்ஸ் இதோட சூப்பராக தான் இருக்கும், பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். நடுவில் ஒரு பள்ளத்தில் ஏதாவது விட்டு இறக்குமா உடஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்ம நிறைய கேசஸ் நான் பார்த்துருக்கேன்.
ஸோ அதனால் அந்த ரிஸ்க்கை நான் எடுக்க விரும்பலை. ஸோ நம்மளது ஷோ கார் கிடையாது, ப்ராக்டிக்கலான காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அலாய்ஸ் செலக்ட் பண்ணுறது தான் கரெக்டு. இந்த PS5 டயர்ஸ் வந்து PS4 நல்லா டியூரபிளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஓட்டினதுக்கப்புறம் தான் தெரியும். நான் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் மேலே ஓட்டிட்டேன் இந்த டயரை. க்ரிப் வைஸ் சூப்பர், எல்லாமே சூப்பர் தான். இது வந்து சாஃப்ட் காம்பவுண்டுன்றதுனால நீங்கள் பேட் ரோட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டயர்ஸ் பைலட் ஸ்போர்ட் 4 வச்சுருக்கும் போதே அப்படி தான். சூப்பர் ஹைவேல வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக எப்படி வேணால் ஓட்டலாம். பட் பேட் ரோட்ஸில் நான் ரொம்ப ஸ்லோ பண்ணி தான் போவேன். டமால் டிமில்லாம் ஓட்ட மாட்டேன் பேட் ரோட்ஸில். ஏன்னா வந்து அது ஈஸியாக அடிபட்டுரும் டயரு. சாஃப்ட் காம்பவுண்டுன்றதுனால க்ரிப்பு பயங்கரமாக இருக்கும். பட் அந்த சாஃப்ட்னஸ் வந்து நம்ம ஈஸியாக டயரை டேமேஜ் பண்ணிவிடும் நீங்கள் பேட் ரோட்ஸில் போகும்போது. ஸோ அதனால் பேட் ரோட்ஸ்லலாம் ரொம்ப பார்த்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஹைவேஸில் என்ஜாய் பண்ணிக்கலாம். அதான் பேசிக்கலி வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் டயர்ஸ் எல்லாமே வந்து க்ரிப்பு மெயின். அதனால் உங்களோட டிரைவிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் நிறைய ஹைவேஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக இந்த டயர் எடுக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டி டிரைவிங் அப்படின்னா வந்து இந்த டயரோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டீங்க. ஸோ அது இட் வில் பி a வேஸ்ட் ஆஃப் மனி. ஸோ எனக்கு ஹைவே யூசேஜ் வந்து கொஞ்சம் இருக்கும். நான் இயர்லி நிறைய ட்ரிப்ஸ் போவேன். ப்ளஸ் வந்து எனக்கு டெய்லி ஆஃபீஸே வந்து நான் சென்னை பைபாஸில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த டயர் வந்து கரெக்டான டயர் தான். அது நான் நல்லா ஹை ஸ்பீடில் ஓட்டணும்னு நினச்சாலும் சரி, எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லான டயர் தான். பட் பேட் ரோட்ஸ் மட்டும் நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். அது ஒன்று தான் ப்ராப்ளம் இங்கே எனக்கு. பைலட் ஸ்போர்ட் 4 வந்து ஒரு 40,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிச்சு. ஸோ இது அதுக்கு மேலே ஓடிச்சுன்னா பெட்டரு. பட் பார்ப்போம். அது பைலட் ஸ்போர்ட் 4 வந்து நான் ஒரு 40,000 வாங்கினேன். 40,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிச்சு. கிலோமீட்டருக்கு ₹1 கணக்கில் முடிஞ்சிருச்சு. இது ஆல்மோஸ்ட் வந்து 50,000 இது PS5. ஸோ அட்லீஸ்ட் 50,000 ஓடிச்சுன்னா பெட்டரு. பட் பார்ப்போம். ஆனால் இது மிச்லின் கிளைம் பண்ணுறது என்னென்னா வந்து PS4 PS5 வந்து டியூரபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து இன்னும் நிறைய கிலோமீட்டர் ஓடும்னு சொல்கிறாங்க. பட் அது நம்மளும் எத்தனை எப்படி ஓட்டுறோன்றது இருக்குல்ல, பார்ப்போம். இந்த டயர் காசுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பார்க்கவும் ரொம்பவுமே ஸ்போர்ட்டியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைட் வாலில் வந்து அந்த வெல்வெட் டச்சுன்னு கொடுத்துருப்பாங்க. அது தொடறதுக்கே நிஜமாகவே வெல்வெட் மாதிரியே இருக்கும். அது நீங்கள் அந்த பாலிஷ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் அது தனியாக தெரியும். அது அதனால் ஸ்போர்ட்டி லுக் கொடுக்கும். அதுவும் ஒரு ரீசன் நான் இந்த டயர் சூஸ் பண்ணுறதுக்கு. நல்ல லுக்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நல்ல ஒரு பல்கியாக, நல்லா வைடாக, நல்ல ரக்கடாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு இந்த டயர் பார்க்கும்போது. ஸோ ஆப்வியஸ்லி இவ்வளோ ப்ரைஸ்க்கு அவங்க இதெல்லாம் கொடுத்தா தான் வந்து பீப்புள் வாங்குவாங்க பார்த்து. பட் ஸ்டில் தீஸ் ஆர் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இந்த டயர்ஸ்க்கு. இந்த அலாய் வீலில் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு விஷயந்தான். இதில் நம்ம நிறைய ஹை ஸ்பீட்லலாம் போகும்போது சின்ன கல்லெல்லாம் பட்டுச்சுன்னா பெயிண்ட் சிப் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல இந்த லைட்டாக பெயிண்ட் போயிருக்கு பார்த்தீங்களா பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கல் அடிப்படப்பட அங்கங்கே பெயிண்ட் சிப் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ப்ராப்ளம் ஆனால் அந்த ஸ்டாக் அலாய் வீல்ஸில் இல்லை, அந்த டைமண்ட் கலர் அலாய் வீல்ஸில். ஸோ அது கர்பில் ஹிட் ஆகி ஸ்க்ராட்ச் ஆகிருக்கே தவிர, பட் இந்த மாதிரி எனக்கு கல் அடிப்பட்டு வந்து பெயிண்ட் சிப் ஆனதில்லை எனக்கு. ஸோ ஐ திங்க் இதுதான் மெயின் இஷ்யூன்னு நினைக்கிறேன் இந்த அலாய் வீல் பொறுத்த வரைக்கும். பார்க்க நல்லா இருக்குது, பட் இந்த பெயிண்ட் சிப்பிங் ஒரு இஷ்யூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ நிறைய பெயிண்ட்டு போயிடுச்சுன்னா பெயிண்ட் கலர் மாற்றிட வேண்டியதான். அடுத்தது ஒயிட் அடிச்சிட வேண்டியதான். ரெட் அண்ட் ஒயிட் வந்து செம்ம ஸ்போர்ட்டியாக இருக்கும். ஓகே மக்களே, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து அலாய் வீல்ஸ் எப்படி வாங்குறது, என்னென்ன பார்க்கணும் அந்த மாதிரியான வீடியோ இல்லை. அலாய் வீல்ஸ் வந்து நான் வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணேன், என்னென்ன நான் கோ த்ரூ பண்ணேன்ற என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோ. அண்ட் அதில் இருந்த ப்ளஸ் அண்ட் மைனஸஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இதே மாதிரி இந்த காரோட என்னோடய அனுபவங்களை வந்து தொடர்ந்து இன்னும் வீடியோஸில் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் இந்த காரோட மாடிஃபிகேஷன்ஸ் பற்றி ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். Until then, peace.